நம்ம இன்னைக்கு விழுப்புரத்துல நம்ம ஜங்ஷன் பக்கத்துல இருக்க வள்ளலார் கோவிலுக்கு தான் வந்திருக்கோம். என் பேரு வடிவேல். விழுப்புரம் அருள்மிகு ராமலிங்க சாமி மடம் சத்திரம் வள்ளலார் மடத்துல இந்த 3 வருஷமா நான் பணிபுரிகிறேன். இந்த இடத்துல என்ன சிறப்புன்னு பார்த்தீங்கன்னா, தினந்தோறும் 3 வேளையும் உணவளிக்கிறாங்க. காலையில 7 மணிக்கு கஞ்சி, மதியம் 1 மணிக்கு சாப்பாடு, இரவு டிஃபனு, அந்த மாதிரியான உணவு அளிக்கிறாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா 3 வேளை தொடர்ச்சி அன்னதானம் நடந்து கொண்டு இருக்கிற இடம் பார்த்தீங்கன்னா விழுப்புரம் அருள்மிகு ராமலிங்க சாமி மடத்துல தான். இது வந்து புயல் அடிச்சாலும் வெயில் அடிச்சாலும் எந்த டைமும் பசி இருக்கிறவங்களுக்கு அன்னம் பாலிக்கிறது ஐயா வள்ளலாருடைய கொள்கையின்படி இங்க அன்னதானம் நடந்துட்டு இருக்குது. நீங்க வந்து இப்ப அன்னதானம் கொடுக்கணும்னா பிறந்த நாள், திருமண நாள், இந்த மாதிரி பல நிகழ்ச்சிகளுக்கு நீங்க வந்து இங்க அன்னதானம் பண்ணலாம். நீங்க அன்னதானம் பண்ணீங்கன்னா நீங்க என்ன சொல்லி நீங்க ஐயாவிட்ட நீங்க வேண்டுறீங்களோ சிறப்பான அந்த வேலையும் நடக்கும். அதே மாதிரி இங்க வர்றவங்களும் அந்த இதை சொல்லி இப்ப அன்னதானம் கொடுக்கும்போது அவங்க குடும்பத்துக்கு அவங்க வாரிசுதாரர்களுக்கும் நல்ல ஒரு அருளும் கிடைக்கும். இப்போ வருஷம் தைப்பூசம் நடக்குது. இந்த தைப்பூச விழாவில் வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு வந்து 31ஆம் தேதி. இந்த 31ஆம் தேதி வந்து தேர் வந்து வீதி உலா போவோம். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா மறுநாள் தைப்பூசத்தை வந்து இங்க கொண்டாடுவோம். தைப்பூசம் ஐயா வள்ளலார் எதுக்கு கொண்டாடுறாருன்னா, சூரியன் சந்திரன் நடுவுல ஜோதி, இது 3 ஒரே நாளா சேர்றதுனாலதான் இந்த தைப்பூச பெருவிழா அப்படின்னு ஞானிகளுக்காக இதை வச்சிருந்தாரு. அது இப்ப அது போற்று விதமா தான் வந்து தைப்பூசத்தை வந்து சிறப்பா கொண்டாடுறதா இருக்கிறோம். நாளைக்கு வந்து சிறப்பான அன்னதானம் இருக்கு. அதனால இந்த மக்கள் எல்லாம் கலந்துன்னு விரும்பி கேட்டுக்கோங்க. இங்க நாங்களுமே சாப்பாடு சாப்பிட்டு பார்த்தோம். முக்கியமா இங்க பரிமாறுறவங்க வந்து சாப்பிட்றவங்கள அவ்வளோ அன்பா அவ்வளோ கவனிப்பா கவனிச்சுக்கிட்டாங்க.